அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ் என்ற இதன் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை தெரிந்து வருகின்றோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 21ஆம் வயதிலிருந்து 25ஆம் வயது வரைக்குமான அந்த நிகழ்வில் திருமண நிகழ்வு என்பது முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 31ஆம் வயதிலிருந்து 35ஆம் வயது வரைக்குமான அந்த நிகழ்வை தெரிந்து கொள்கின்ற இந்த சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய துவக்கத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமேயானால், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் திருமண நிகழ்வு நடைபெற்றதை நாம் தெரிந்து கொண்டோம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த மனோநிலை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சூழலை நாம் சிந்தித்து பார்த்தால், அபூ ஹாலா இப்னு மாலிக் என்கின்ற நபருடன் முதல் திருமணம் அவர்களுக்கு ஏற்பட்டு அதில் 2 குழந்தைகள். அதீபுனு ஆயித் என்பவருடன் 2வது திருமணம் ஏற்பட்டு அதன் மூலமாக 2 குழந்தைகள். இந்த சூழலில் மிக ஒழுக்கமானவர்களாக, பண்பாளர்களாக, மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக வாழ்ந்து கொண்டிருந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடுத்து நமக்கு திருமணம் என்பது வேண்டாம் என்கின்ற முடிவோடும், பலரும் அவர்களிடத்திலே திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கின்ற பொழுது அதை தட்டி கழித்தும் வந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் 25 ஆண்டு வாலிப பருவம் என்பது அப்பழுக்கற்றதாக, மற்றவர்களெல்லாம் மதிக்கும் நிலை கொண்டதாக, அவர்களை வார்த்தெடுத்த அபூ தாலிப் அவர்களே கண்ணியத்தோடு அவர்களை பார்க்கும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25ஆம் வயதிலும், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 40ஆம் வயதிலும் இந்த திருமண பந்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயதும், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 65 வயதுமாக இருக்கின்ற அந்த சூழலில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரைக்கும் 50 வயது வரைக்குமாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர வேறு திருமணமும் முடிக்கவில்லை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நிரப்பமானதாக இருந்தது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30ஆம் வயதிலிருந்து 35ஆம் வயது வரைக்குமான அந்த வாழ்வியலை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், 34 வயது வரைக்கும் குடும்பவியல், அதே போன்று வியாபாரம், இவைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். 35ஆம் வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு நடந்தேறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅபத்துல்லாஹை செப்பனிடுகின்ற அந்த சூழலில் செப்பனிட வேண்டும் என்ற முடிவோடு மக்கா குறைஷிகள் முடிவுக்கு வருகின்றார்கள். காரணம், அங்கிருந்த மிக அதிகமான பொக்கிஷங்கள் திருடு போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த 35ஆம் வயது காலகட்டத்திலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக பல பொக்கிஷன் சிதலடைந்திருந்தது. கஅபத்துல்லாஹ் சிதிலடைந்திருந்தது. அதே போன்று பல பொக்கிஷங்கள் திருடு போனது. இந்த சூழலில் குறைஷிகள் எல்லாம் கஅபத்துல்லாஹை செப்பனிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அதுவரையும் கஅபத்துல்லாஹ் என்பது 9 முழ உயரமும் பாறை கற்களால் கட்டப்பட்ட அந்த கட்டடமாகவும்
மேல் முகடு இல்லாத இஸ்மாயில் அலி இஸ்லாமருடைய காலத்திலிருந்து மேல் முகடு இல்லாத சூழலிலும் அந்த காபத்துல்லா இருந்து வந்தது. அதை செப்பனிட வேண்டும் என்ற முடிவுக்கு இவர்கள் வருகின்ற பொழுது ஒரு எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். ஹலாலான பணத்தை கொண்டு அதை நாம் கெட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அதன் மூலமாக திருடு, விபச்சாரம், அதே போன்று வட்டி, இது போன்று உண்டான பணங்கள் இவைகளிலே இருக்கக்கூடாது. எல்லா நபர்களும் தங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தை தர வேண்டும் என்ற முடிவோடு அதற்குண்டான கட்டுமான பணிகளில் இறங்குகின்றார்கள். அதை காபத்துல்லா அதை இடிப்பது யார் என்கின்ற பொழுது அனைவரும் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது வலீத் இப்னு முகீரா என்பவர், நான் இதை ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி, நலனுக்காக வேண்டி, நல்லது செய்வதற்காக வேண்டி அதை இடிக்கிறேன் என்ற வார்த்தைகளை சப்தமாக சொல்லிவிட்டு அதை இடிக்க துவங்கினார்கள். எல்லோரும் சேர்ந்து இடித்தார்கள். இடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட அந்த அஸ்திவாரம் தென்பட்டது. அதற்கு பிறகு எல்லா கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலும் பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கோத்திரத்தவர்கள் கட்ட வேண்டும் என்ற முடிவோடு அவர்கள் அந்த காபத்துல்லாவை அதை கட்டி உயர்த்தினார்கள். உயர்த்தி ஓரளவுக்கு கொண்டு வந்த பிறகு ஹஜ்ருல் அஸ்வதை வைக்கின்ற விஷயத்திலே பிரச்சனை ஏற்பட்டது. எங்கள் கோத்திரம்தான் அதில் முக்கியத்துவம் பெற்றது, நாங்கள் தான் அதை செய்வோம் என்கின்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது மிகப்பெரிய சண்டையாக, யுத்தமாக ஏற்படுகின்ற நிலைமை வருகின்ற பொழுது அபு உமையா இப்னு முக்திரா என்பவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நாம் வெளியில் யாரையும் சொல்லிக்கொள்ள வேண்டாம். காபத்துல்லாவுக்குள் யார் முதலாவதாக நுழைகின்றார்களோ அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நாம் அதை கல்லை கொண்டு போய் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்து அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யார் காபத்துல்லாவுக்குள் நுழைகின்றார்கள் என்று. இந்த செய்திகள் எல்லாம் ஓரளவுக்கு நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக உள்ளே நுழைகிறார்கள். இதோ நம்பிக்கைக்குரியவர், ஒரு சிறப்பு மனிதர் உள்ளே நுழைந்திருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து இவர் சொல்லை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே என்று உடனே கல்லை எடுத்துக்கொண்டு வைப்பதற்கு முயற்சி செய்யாமல் ஒரு சமாதானமான, எல்லோரும் மகிழ்விக்கும் விதமாக, எல்லோரையும் மகிழ்விக்கும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஒரு துணியை கொண்டு வர செய்தார்கள். அதன் மீது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்க சொன்னார்கள். யார் யாரெல்லாம் சண்டையிட்டு கொண்டார்களோ அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்களை அழைத்தார்கள். எல்லோரையுமே அந்த துணியை பிடிக்க செய்து காபத்துல்லாவுக்கு அருகில் கொண்டு வர வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தம்முடைய கரத்தால் அந்த காபத்துல்லாவிலே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல் வைக்கப்பட்ட பிறகு காபத்துல்லாவுடைய கட்டுமானம் என்பது வலதுபுறத்திலே ஒரு 6 முழ அளவுக்கு ஹலாலான சம்பாத்திய பணம் என்பது குறைவாக இருந்தால் அது விடுபட்டது. தற்பொழுது அதுவும் கூட ஹதீம் என்கின்ற பெயரோடு அது அழைக்கப்படுவதையும் நாம் தெரிந்திருப்போம். நாம் விரும்பாமல் வேறு யாரும் காபத்துல்லாவுக்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதனால் காபத்துல்லாவுடைய வாசலை கிட்டத்தட்ட 15 முழம் உயரத்திலே அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். உள்ளே ஒரு 6 தூண்களை நிறுவி மேல் முகடையும் அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 35ஆம் வயது என்பது மிகப்பெரிய ஒரு சமாதானத்துக்கு, எல்லோரும் மகிழும் விதமாக, எல்லோரும் மனம் குளிரும் விதமாக ஒரு சமாதானமான ஒரு சூழலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35ஆம் வயதிலே நடந்த நிகழ்வு. அதுக்கு அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தினுடைய பயணத்தினுடைய துவக்கம் 36 40 நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதும், அதுக்கு அடுத்து அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனையான ஓட்டமும் எது நோக்கி நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.